வணக்கம் மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். ஸோ நேற்று செவ்வாய்க்கிழமை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்வதி அம்மா கீழே நின்றுருந்தவங்க அப்படியே ஜம்ப் பண்ணி கிச்சன் மேலே ஏறி உட்காந்தாங்க. அவங்க உட்காந்ததும் போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, அவங்க ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க தான் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க டீமில் இருக்கிறவங்களும் அப்படி வந்துட்டு பாரு இங்கே உட்காராத பாரு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அசைவனா அப்படின்ற மாதிரி சில மாதிரியே உட்காந்துட்டு இங்க உட்காந்தா என்ன, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, எல்லாரும் லைனா வாங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கேள்வி கேட்கறதுலே முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியாக்கா அவங்க தான் வீட்டுக்கு மூத்தார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நீ இந்த மாதிரி உட்காரக்கூடாது, இங்கே தான் நாங்கள் சப்பாத்தி செய்வோம், வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோம், இப்படி உட்காந்தா எப்படி, அதை எப்படி நாங்கள் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் க்ளீன் பண்ணி தந்துடுறேங்க்கா அப்படின்னு பாருன்னு சொன்னாங்க. அது எப்படி மற்றவங்களுக்குலாம் அது ஒரு மாதிரி இருக்கும்ல, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க கீழே இறங்கவே இல்லை. ஸோ நம்ம பிக் பாஸ் வீட்டோட தலையும் உள்ள துஷார் அவர்களும் ஏன் இப்படி பண்ணுற பாரு, நீ இறங்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் ஒன்று நினைச்சது தான் அப்படின்ற மாதிரி ஸ்டிக் ஆகி உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா, ஒருவேளை பிக் பாஸ் பார்வதியை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரோ, யார் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே கேட்காத, அதான் உன்னோட டாஸ்க்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ அடமெண்ட்டாக நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோம், கூட்ட மாட்டோம், அது பிளேட் கழுவ மாட்டோம், நாங்கள் கிச்சனே க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி உட்காந்ததுக்கப்புறம் உள்ளே போனாங்க. என்னன்னா, பாரு இந்த மாதிரி அடமெண்ட்டாக பண்ணும்போது எல்லாமே வாட்டர்மெலன் ஸ்டார் எங்கே இருப்பாருன்னே தெரியாது. ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாரு, கிட்டக்கே வரமாட்டார். அதை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் பாரு புலம்பும் போது மட்டும் முன்னாடி நின்று மிச்சர் சாப்பிட்றாரோ இல்லையோ, ஆனால் அவங்க சொல்கிற கதையை மட்டும் கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதை மட்டும் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பாரு அவங்க ரூமில் போய் உட்காந்துட்டு அது எப்படி 17 பேரும் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாரையும் பற்றி திட்ட ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் நம்மளோட பவர் ஸ்டாரும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொம்மை டாஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காக எல்லா கண்டஸ்டண்ட்டும் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரோட அந்த நேம் போர்டு அவங்களுடைய அந்த பிக்சரை மாற்றி எடுக்கணும், திரும்ப போய் பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பயுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் பிடிச்சி இழுக்கும்போது பார்வதியை பயங்கரமாக எல்லாரும் கார்னர் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ போய் பார்வதி எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிறது, ரொம்ப வைலண்ட்டாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க திட்டவும் ஆரம்பிச்சாங்க, ஏன் மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க மேலேயும் பல அடிகள் விழதான் செஞ்சது. அப்போ பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம்ஸ் அவர்கள், நீ என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா திட்டிக்கோ, நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஸ்டாட்டிக் உடம்பு அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு, நகரவே இல்லை. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப கூலாக அந்த கேமை அந்த டாஸ்கை விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது இவங்க சண்டைகள்னாலேயே இது ஒழுங்கா போகாதுப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. அப்பயும் எஃப்ஜே அவர்கள் இவங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாரு ஆம்பளை திமுறை நீ காட்டுற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டாரு. பட் ஆனா அவங்க டீம்ல இருக்கிறவங்களாம் இல்ல கூலாயிரு, விளையாடுறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் ஒழுங்கா போல, செகண்ட் ரவுண்டுக்காவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட்ல பிக் பாஸ் எல்லாரும் நிக்க வச்சு ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னா கரெக்டாக பாருவோட ஃபோட்டோவை அந்த மேலே கரெக்டாக ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, நான் சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ரவுண்டில் சபரி பாருவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நான் வைக்க மாட்டேன், பாரு எப்படி இருந்தாலும் வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணதுனால பாரு செகண்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னொரு ரவுண்ட் இன்னும் நடக்கல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் பாரு என்ன பண்ணாங்கன்னா, நேராக துஷார்கிட்ட போய் நீ எப்படி என் ஃபோட்டோவை மேலே ரொம்ப ஈஸியாக வச்சுட்ட, எதுக்கு நீ எங்கள் சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோவை மட்டும் மேலே வச்சா அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரை ட்ரிகர் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அது பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த பொண்ணு பேசினதையே பேசிட்டு இருக்கு, இது வாய மூடாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் அவங்க காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் விடுற மாதிரியே இல்லை. துஷாரும் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் மேலே வச்சது தானே பிரச்சனை, சரி விடுங்க அப்படின்னு ஏதோ சமாதானம் பேசுறதுக்கு போனாலும் நீ எடுப்பார் கைப்பில்லை தான் அப்படின்னு சொல்லி ஒரு 100 தரையாவது அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் நீ தலையாயிட்டேன்னு சொல்லி தலைகணம் பிடிச்சு ஆடாத அப்படின்னு சொல்லி அந்த மதுரை ஸ்லாங்கில் அவர் அப்படியே பயங்கரமாக ரோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நின்று பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசலான்னு நினச்சி அவரும் காடுப்பாய் போங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஸோ இந்த டாஸ்க்கு அப்புறமா அங்கங்கே அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க.
பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையுமே முக்கியமாக வச்சு இந்த பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுச்சு. எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி பார்வதி உருகிறதா இருக்கட்டும், அவர் அதுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக சண்டை போகிற டைம்லலாம் போகாமல் அப்படியே கதை கேட்கறதுக்கு மட்டும் பின்னாடி போய் நின்றுக்கிறாரு நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார். பாருக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்காகவுமே இந்த கண்டென்ட்டுக்கு வந்து வச்சிருக்காங்களோ நிறைய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் எதையாவது பேசிக்கிட்டு அப்படிதான் விளையாடுறாங்க. தனியாக சொல்லியிருப்பார் போல பிக் பாஸ், நீங்கள் வந்து இந்த ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடுங்க, இதுதான் உங்களுக்கு தனி டாஸ்க் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கலை வந்து ஒரு கேம் விளையாடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போய் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் சபரி வந்து என்ன வேலை செய்ய விடலை, நான் பண்ணுறது எல்லாத்தையும் அவர் பண்ணுறதா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்வை கிட்ட வந்து பயங்கரமாக புலம்புறாரு. உடனே பார்வை என்ன பண்ணுறாங்கன்னா சபரி வந்து நீ வின்னர் ஆயிடுவ அப்படின்றதுனால உன் மேலே காண்டாகி உனக்கு வந்து அங்கே பிளேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு ட்விஸ்டிங் கேமையும் வந்து பண்ணிடுறாங்க. பாரு வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்னிங் கேம் பண்ணுறாங்க, ட்விஸ்டிங் கேம் பண்ணுறாங்க, அப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க அவங்களே. ஸோ அவங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னா துஷார் மேலே வந்துட்டு துஷார் வந்து 17 பேர் சொல்கிறத கேட்குறாரு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் உனக்குன்னு சுய அறிவு இல்லையா, நீ என்ன படிச்சிருக்க, உன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு அதெல்லாம் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமா அது, எதுக்கு வந்தீங்க, விளையாடுறதுக்கு தானே, டாஸ்க்கை பண்ணிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பார்வதி பண்ணுறதை பார்க்கும்போது தான் இன்னும் ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரியே வந்து எந்த டாஸ்கையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காம அவங்களே கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆனதுனால அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. அதுக்குள்ளேயே அப்படியே சிக்கிக்கிட்டு எல்லாரையும் எதிரியாக பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைய டாஸ்க்குகள் தான் வந்து முடிவு செய்ய போகுது. ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 24/7 பார்க்குறவங்களுக்கு தான் இன்னும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை பிக் பாஸ்ல நேற்று நடந்த ஷோவில் என்னெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய இப்போ திரையில காத்துக்கிட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்க.